ஆமாம் ஆமாம், சின்னவருடைய சின்னவர், சின்னவருடைய சின்னவர், அதான் பட்டம் அவருக்கு. அவர் ஒரு அதிகார மையமாக மாறிடுவார்ல, அவருக்குன்னு ஒரு வட்டம் வந்துடும், அவருக்குன்னு சில நண்பர்கள் வந்துடுவாங்க, அவருக்குன்னு சில அரசியல் தலைவர்கள் வந்துடுவாங்க. இப்போ சபரீஷனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, உதயநிதிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, முக தமிழரசுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, தமிழரசனுடைய மகன் அருள்நிதிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கனிமொழிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கனிமொழியுடைய பையன் அரவிந்துக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்குல்ல. இந்த தொண்டர்கள் கூட்டம் இருந்தால் தானே தலைமைக்குன்னு ஒரு நல்ல கூட்டம் இருக்கும். இந்த தொண்டர்கள் கூட்டம் கிடையாது, இதெல்லாம் ஜால்ரா கூட்டம், டவுசர் பாய்ஸ், பலனை மட்டும் அனுபவிக்கிற கூட்டம். எல்லா கட்சிக்கும், மிதுனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எடப்பாடி பை மிதுனுக்கு, அஜய் வண்டையார் ஜெயிலில் கிடக்கானுங்கல்ல இந்த கும்பல். யார் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா மிதுன் கூட சீக்கிரம் உள்ள என்ட்ரி வர போடுறக்கு. ஆமாம், இப்போ எடப்பாடிக்கு நம்பிக்கையான ஆட்களே இல்லை. வேலுமணியில் இப்போ அவர் நம்ப முடியல, தங்கமணியில் அவர் நம்ப முடியல, எல்லாம் பிஜேபி ஆட்களாக இருக்காங்க. எப்படா ஏக்நாத் சிண்டேவா மாறலாம்? இதனால் எல்லாம் பல துரோகிகள், பல எதிரிகள்